இன்றைக்கி புதுமையான ஒரு மசால் வடை பண்ணலாம். இந்த மசால் வடை கூட வேறு ஒரு பொருள் சேர்த்துருக்குறேன். அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும், அவ்வளோ அருமையாகவும் இருக்கும். நீங்களும் உங்களுக்கும் கிடச்சிதுன்னா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறமே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் ஒரு 1/2 கிலோ மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். 1/2 கிலோ மரவள்ளிக்கிழங்கை நல்லா தோலை சீவிட்டு நல்லா கழுவிக்கலாம். இந்த கிழங்கு நமக்கு ரோஸ் கலரில் இருக்கும் தோல். மேலே அந்த ப்ரௌன் கலர் தோலை உரித்தோம் அப்படின்னா உள்ளே ஒரு தோல் இருக்கும், அது நமக்கு ரோஸ் கலர் மாதிரி இருக்கும். மேலே அப்படியே பேப்பர் மாதிரி தான் இருக்கும். இந்த கிழங்குல இன்னும் திக்காக இருக்கிற தோல் நமக்கு ரோஸ் கலரில் இருக்கும். அந்த மாதிரி கிழங்கு நமக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி கிழங்கு கிடச்சதுன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். சில கிழங்கு நமக்கு வெள்ளையாகவே இருக்கும் தோல். நடுவில் கட்டை இருக்கும். அந்த கட்டையெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. கிழங்கு அப்படியே மாவு மாதிரி வரணும், அந்த மாதிரி கிழங்கா பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் இதை எடுத்துட்டு தோலை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கத்தியால் நான் கீறிட்டு நான் தோலை எடுத்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு சீக்கிரம் உரிக்க வரும். அதனால் நம்ம கத்தியால் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுட்டோம் சுற்றி அப்படின்னாக்கா நம்ம அப்படியே அந்த நேருக்கு நேராக அப்படியே வச்சு உரித்து எடுத்துடலாம். அப்படி கையாலேயே பரட்டணும் அப்படின்னா அழகாக வந்துடும். பரண்டு முழுசாகவே எடுத்துடலாம். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் கழுவெல்லாம் இல்லை. இப்போது தோலை உரிச்சிட்டு தான் நான் கழுவ போகிறேன். தோலை உரிச்சிட்டு கழுவணும் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம கழுவிட்டு மறுபடியும் தோலை உரிச்சிட்டு கழுவணும். அதனால் நான் ஃபஸ்ட்டே நான் தோலை உரிச்சிக்கிறேன். உரிச்சிட்டு நம்ம நல்லா கழுவிடலாம். கழுவிட்டு அதுக்கப்புறம் நான் சின்ன சின்ன துண்டுங்களாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். இப்போ கழுவிக்கலாம். இதில் இன்னொரு டிப்ஸ் இருக்குது. இந்த கிழங்கு நம்ம நிறையா வாங்கிட்டு வந்துட்டோம், இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு நினச்சி வாங்கிட்டு வருவோம். வந்தால் நமக்கு வேறு ஏதாவது ஒரு வேலை வந்துடும். நம்ம அதை தொடமாட்டோம். அது கருப்பு கருப்பாக போயிடும். அப்புறம் நமக்கு சாப்பிட முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நம்ம இந்த தோலெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துடலாம். இந்த தோலெல்லாம் எடுத்துட்டு அந்த கிழங்கு தண்ணி முழுகிற வரைக்கும் தண்ணி விடணும். கிழங்கு முழுகிற வரைக்கும் தண்ணி விடணும். தண்ணியை விட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னாக்க நம்ம ஒரு வாரம் வரைக்கும் நம்ம அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். அது வரைக்கும் நமக்கு அந்த கருப்பு ஓடாது, அந்த கசப்பு தன்மை இருக்காது. ஆனால் நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி தண்ணி விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஆனால் டெய்லி மட்டும் தண்ணி மட்டும் மாற்றிக்கணும். அது மட்டும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ நான் சின்ன சின்ன துண்டுங்களாக கட் பண்ணி குக்கரில் போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு நமக்கு போட்டால் போதும். ஃபுல்லாக கூட போடலாம். ஃபுல்லாக போட்டோம்னா இன்னும் 4-5 விசில் வர்ற மாதிரி இருக்கும். அதனால் நான் சின்ன சின்ன துண்டுங்களாக போட்டால் நமக்கு 2 விசில்லையே வெந்துடும். சில குக்கர் பொறுத்து இருக்குது. என்னுடைய குக்கர் நான் 2 விசில் தான் வைக்க போகிறேன். இந்த 2 விசில்லையே நமக்கு நல்லா வெந்துடும். நமக்கு திட்டமாக தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அதை கடைஞ்சி விட போகிறோம். கடைஞ்சி விடுறோம் அப்படின்னா நல்லா மசிச்சு விடுறோம். அதனால் நம்ம திட்டமாக நம்ம தண்ணி வச்சுக்கலாம். திட்டமாக தண்ணி வச்சு மீடியமில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். மீடியம் சைஸில் நீங்கள் ஸ்டவ்வை வச்சுக்கிட்டு ஒரு 2 விசில் வரட்டும். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். அப்போ தான் நமக்கு கிழங்கு நல்லா வெந்து வரும். கையில் வச்சிட்டோம் அப்படின்னா பாதி வெந்து பாதி வேகாத மாதிரி வந்துடும். சில குக்கர் சீக்கிரமாகவே வந்துடும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அது தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கலாம். அதுக்குன்னு எனக்கு 2 டம்ளர் 3 டம்ளர் கடலைப்பருப்பு நான் 2 டம்ளர் தான் போடுறேன். கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன் நான். அதனால் 2 டம்ளருக்கு நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையாக இருந்ததுன்னா 1/2 கிலோ போட்டுக்கலாம். நான் 1/2 கிலோ கிழங்குக்கு 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கிறேன். ஆனால் 1/2 கிலோவுக்கு 1/2 கிலோ போட்டுக்கலாம். கொஞ்சமாக பருப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதனால தான் நான் முழு 3 டம்ளரையும் நான் போடலை. இப்போ இதையே நல்லா கழுவிக்கணும். ஒரு 4-5 வாட்டி நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊறட்டும். இது கழுவிட்டேன். நல்லா கழுவுனதுக்கப்புறம் நான் ஊற வச்சுருக்கேன். இது 1 மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நமக்கு குக்கரில் இருக்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். நான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் எப்படி வெந்திருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். மீடியம் சைஸில் வச்சால் தான் நமக்கு நல்லா அப்படியே பூத்து வரும். ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னாக்கா விசில் தான் வரும், ஆனால் கிழங்கு வேகாது. இப்போ இந்த மாதிரி மசித்தோம் அப்படின்னா அப்படியே மசிஞ்சிடணும். இப்போ நான் தண்ணி எதுவும் நான் வடிக்கலை, அதே தண்ணி தான். எப்படி கரண்டியாலேயே நம்ம மசித்து விட்டுக்கலாம்.
இல்லைன்னா உருளைக்கிழங்கு மசிக்கிற மேட்ச் இருக்கும் பார்த்திங்களா, அதால் வச்சு கூட நம்ம மசிச்சுக்கலாம். ஆனால் மசித்து எடுத்துக்கணும். உங்களுக்கு அப்படியும் சில கிழங்குகள் வந்து வேகாமல் இருக்குது அப்படின்னா நம்ம சீவுக்கட்டையிலையும் வச்சு அதை சீவி எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு மிக்சியில் நம்ம போட்டு ஒரு ஓட்டும் ஒட்டிக்கலாம். உங்களுக்கு கிழங்கு எப்படி கிழங்கு பொறுத்து இருக்குது. எனக்கு வந்து கிழங்கு நல்லா இருக்குது, அதனால் நான் கரண்டியாலேயே மசிச்சிட்டேன். இப்போ மிக்சி ஜாரில் ஒரு 3 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், ஒரே ஒரு பூண்டு பெரிய பல் பெருசாக எடுத்து அதை உடச்சி போட்டிருக்கிறேன். தோலெல்லாம் நான் உரிக்கலை, நான் அப்படியே தான் போட்டிருக்கேன். அப்படியே போட்டு அரைச்சாவே போதும். தோல் உரிக்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு தோல் உரித்து தான் போடணுன்னாலும் போட்டுக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நான் இஞ்சி எல்லாம் இப்போ போட்டுக்கல, வெறும் பூண்டு மட்டும் தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிட்டு நம்ம இப்போ இந்த பருப்பை எடுத்து அதில் போட்டு அரைச்சிக்கலாம். பருப்பு வந்து ஒன்றும் பாதியமாக அரைச்சாவே போதும். ஏன்னா நமக்கு நம்ம வந்து மரவள்ளி கிழங்கை வந்து மசித்து வச்சுருக்கோம், அதுவே நமக்கு மாவு மாதிரி இருக்கும். அதனால் ஒன்றும் பாதியமாகவே அரைச்சிக்கோங்க. ஆனால் அதுக்குன்னு ரொம்ப பருப்பாகவே விட்டுறாதீங்க. ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு நம்ம எல்லாத்தையும் கலந்துக்கலாம். இப்போ நம்ம பருப்புக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம எல்லா பருப்பையும் இதே போலயே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லா பருப்பும் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ எல்லா பருப்பும் நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டால் போகிறோம். ஒன்றும் பாதியமாகவே தான் இருக்குது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ வந்து கிழங்கு மசித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது வந்து நமக்கு நைஸாக மசித்து வச்சுருக்கோம். அப்போ நமக்கு இதுக்கும் அதுக்கும் நமக்கு செட் ஆகிடும். இந்த அளவுக்கு மசித்து எடுத்துக்கணும். நல்லா கரண்டியாலேயே நான் மசிச்சிட்டேன். மசித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அதையும் சேர்த்து அந்த கடலைப்பருப்பு அரைச்சதோடையே சேர்த்து போட்டுட்டேன். இது கூட நான் அரைச்சி போட்டுட்டேன். இப்போ வந்து இஞ்சி வந்து ஒரு துண்டு பொடியாக நறுக்கி போட்டுக்கணும், அரைக்க வேண்டாம். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு 4 கொத்து போட்டுக்கலாம். 4 கொத்து உருவி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடியாக கட் பண்ணால் தான் நமக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் பெருசாலாம் கட் பண்ணிடாதீங்க. ரொம்ப பொடியாக எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணலாமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசி மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். சளிச்ச மாவு தான் இருந்தாலும் நான் இன்னொரு வாட்டி நான் சளிச்சு அதில் போட்டுக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டால் போகிறோம், நிறையா அரிசி மாவு போட வேண்டாம். போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அப்போது நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு உருண்டைகளாக பண்ணி வச்சுக்கலாம். அப்போது எல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைங்களாக போட்டுக்கலாம். உருண்டைங்கள்லாம் ஃபஸ்ட்டே பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. அப்போ தான் நமக்கு எண்ணெயில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். தட்டி தட்டி அப்படி அப்படியே போட்டு விட்டுடலாம். இல்லை அப்படின்னா நம்ம மாவு எடுத்து போடணும். இது நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு எண்ணெய் காயறதுக்குள்ளேயே நம்ம வந்து இந்த உருண்டைங்களை பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த உருண்டைங்களாக பிடிச்சி வச்சுட்டோம் அப்படின்னா அப்படியே தட்டி தட்டி டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா அப்பப்பையும் கை கழுவிட்டு இருக்கணும். இந்த மாதிரி நான் உருண்டைங்கள்லாம் பிடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கையால் ஒரு கையாலேயே அப்படியே தட்டி விட்டுடலாம். உங்களுக்கு ஒரு கையில் தட்டுறதுக்கு வரல அப்படின்னா 2 கையாலையும் உள்ளங்கையில் வச்சு நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. எண்ணெய் காஞ்சிட்ருக்குது பாருங்கள். இப்போ வெந்துடுச்சான்னு பார்த்துக்கலாம். கொஞ்சமாக போட்டு வெந்துடுச்சு. மாவு வந்து நான் போட்டதுமே அப்படியே மேலே எலும்பி வருது. இந்த மாதிரி இதில் நம்ம வந்து வடைங்களை தட்டி தட்டி போட்டு விட்டுடலாம். உங்கள் வானலில் எத்தனை வடை போட முடியுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 5-6 வடை தட்டி போட்டுக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். நம்ம வடை போடும்போது மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க. அடுப்பை மீடியம் சைஸில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து மேலெல்லாம் நல்லா முறுமுறுன்னு இருக்கும், உள்ளே நல்லா வெந்திருக்கும். இல்லைன்னா ஹை ஃப்ளேம்லேயே இருந்தது அப்படின்னா மேலே மட்டும் ரொம்ப கருத்துரும், உள்ளே வந்து அப்படியே மாவாக இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சிங்க நீங்கள் தட்டி போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு கையிலேயே அப்படியே தட்டி தட்டி போட்டுருவேன். இந்த மாதிரி போட்ட உடனே நீங்கள் வந்து கிளற வேண்டாம். கரண்டி விட்டு நம்ம கலந்து விட வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும்.
அதுக்கப்புறம் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஒன்று ஒன்றா போட்டது எல்லாத்தையும் அப்படியே லைனாக திருப்பி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா முன்பக்கம் பின்பக்கம்லாம் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் ஒரு அப்பப்பையும் நம்ம ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் அப்படி பரட்டி பரட்டி விடணும். அப்போ தான் 2 சைடும் ஒரே மாதிரி வரும். இல்லைன்னா ஒரு சைடு வெள்ளையாகவே இருக்கும், ஒரு சைடு வந்து ப்ரௌன் கலர் வந்துடும். அந்த ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நீங்கள் பார்த்து 2 பக்கமும் திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா திருப்பி திருப்பி விட்டீங்க அப்படின்னா தான் ஒன்று போல் நமக்கு வெந்து வரும். இப்போ வடை வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ நான் எடுத்துடுறேன். இன்னொரு தடவையை நான் போட்டு காட்டுறேன். எல்லாம் ஒரே மாதிரியே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ஒத்த கையிலே தட்டி போட்டுடலாம். உங்களுக்கு ஒத்த கை சைடு வரல அப்படின்னா உள்ளங்கையில் இடது கையில் உள்ளங்கையில் வச்சு நம்ம ஒரு தட்டு தட்டிட்டு கூட எடுத்து போட்டுக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை உங்களுக்கு இடது கையில் வைக்க பிடிக்கல அப்படின்னா ஒரு வாழை இலையோ இல்லை பேப்பரு, பிளாஸ்டிக் பேப்பரோ இல்லை எண்ணெய் கவரோ எதுவாக இருந்தாலும் அதில் தட்டி நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். நான் ஒரு கையிலே எடுத்து போட்டுருவேன். தட்டி தட்டி எடுத்து போடுறத விட ஒத்த கையிலே அப்படியே அமுக்கி விட்டு நான் அப்படி போட்டுருவேன். சீக்கிரமாக நமக்கு வேலை முடியும் அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னாக்க. இப்போ 2வது நடையும் போட்டு எடுக்க போகிறேன். இப்போ எடுத்துட்டேன் பாருங்கள். இந்த வடை எப்படி இருக்குது அப்படியே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நமக்கு வந்து வடை 1 வடை 2 வடை மசால் வடை சாப்பிடுவோம். இது 4-5 மசால் வடை வச்சு சாப்பிட்டா கூட நமக்கு எந்த மாவில் என்ன கலந்து வச்சு செஞ்சுருக்குறாங்க அப்படின்றதே கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இப்போ உடச்சி பாட்டினா எப்படி எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. மேலே தான் முறுமுறுன்னு இருக்கும், உள்ளே வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ.